ஆன்மா அவர்கிட்ட கொடு, கேளுங்க. எங்க இருந்தது? செயலற்று இருக்குன்னு சொல்றீங்களா? ஆத்மாவுக்கு வினை இல்லை அப்படின்னா பெரியவங்க என்ன சொல்றாங்க? ஏன் செயலற்று இருந்த ஆத்மாவுக்கு எப்படி வினை உண்டாச்சுன்னா, இறைவன் ஆத்மா அனாதி. நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆத்மா அனாதி. இந்த அனாதி பொருளை அவர் என்ன பண்றார் அப்படின்னா, ரட்சிப்பின் காரணமாக தன்னை தான் அறிந்து கொள்ள வேண்டும். ஆன்மா பரசுகமுடையது. இது தன்னை அறிந்து கொண்டு தனக்கான சுதந்திரத்தில் இருக்கக்கூடாதுங்கிற போல இது என்ன பண்றாரு இறைவன், இந்த சரீரத்துக்குள்ள புகுத்துறாரு. சரீரத்துக்கு புகுத்தும் பொழுது ஆத்மாவிற்கு சுதந்திரம் கொடுக்குறாரு. ஆத்மாவுக்கு என்ன பண்றாரு? சுதந்திரம் கொடுக்குறாரு. தன்னீச்சையாக இயங்கக்கூடிய சக்தியை கொடுக்குறாரு. இந்த தன்னீச்சையாக இயங்கும் பொழுது அருளை மறந்த ஆன்மா தன் சுதந்திரத்தால் தவறாக சிந்திக்கும் பொழுது, நடைமுறைப்படுத்தும் பொழுது அதற்கு வினை என்று ஒன்று பிறப்பிக்கார. அதுக்குன்னு ஒரு தனி சாப்டர் உண்டாகுது. புரியுதுங்களா? இதை நீங்கள் ஆத்மானு உணர்ந்துட்டீங்கன்னா இதில் இருந்தெல்லாம் விடுபட்டு போயிடலாம். இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. ஆனால் உணரும் வரை நமக்கு என்ன கேள்வி இருக்கும்? நமக்கு ஏன் வேணாம் வந்தது, நமக்கு ஏன் வேணாம் வந்தது, நமக்கு ஏன் வேணாம் வந்ததுன்ற கேள்வி இருக்கும். உணர்ந்தால் வினை என்ற ஒன்றை எப்படி ஒதுக்கி வைக்கிறதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப எளிமைதான். உணர்ந்தால் சாத்தியம். உணராவிடில் உனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தால் ஆத்மா அருள்கிட்டேருந்து சுதந்திரம் வாங்குச்சு. அருள் ஜீவனா சுதந்திரம் பெற்றது. ஜீவன் உடலாக பரிணமிச்சுக்கிச்சு. இப்போ இருக்கிற அறிவில் நம்ம என்ன கேட்குறோம்? ஒன்றுமே இல்லாமல் சும்மா இருந்த என்ன அந்த ஆண்டவன் படைச்சதுனால தானே இவ்வளோ தொந்தரவுன்னு கேட்குறோம். இது எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. இந்த கேள்வியே அறியாமையின் வெளிப்பாடு அப்படின்னு அருளாளர்கள் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, வினையால் சும்மா இருந்த எனக்கு வினை உடம்பு வந்தது அப்படின்னு உனக்கு புரியுதுன்னா, அதே சும்மா இருந்த ஆத்மாதான் இந்த வினை உடம்பை எடுத்ததுன்னு உனக்கு தெரிஞ்சுதுன்னா, இந்த வினை உடம்பை என்ன பண்ணுவ? தூக்கி போட்டு போயிடுவ. இந்த கையில் மண் இருக்கு, இந்த கையில் தேன் இருக்கு, ரெண்டும் உங்ககிட்ட தான் இருக்கு. பசிக்கும் பொழுது ரெண்டையும் கிட்ட கொண்டு போற, மண்ணையும் நக்கி பார்க்குற, தேனையும் நக்கி பார்க்குற. இது எது நல்லா இருக்குன்னு தெரியுது? தேன் தான் நல்லா இருக்குன்னு தெரியுது. இப்போ மண்ணை கீழே போட யோசிப்பியா? போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ இது ரெண்டும் நமக்கு என்ன பண்ணணும்? தெளிவு வரணும். வினை எது, ஆத்மா எது, அருள் எது, சக வாழ்வு எதுன்னு தெரிஞ்சதுன்னா நீ என்ன பண்ணிடுவ? பெரியோர்கள்லாம் உணர்ந்தவர்கள் என்ன பண்ணாங்க? ஒரு சிலர்லாம் கேட்குறாங்க, பல பெரியவங்களாம் வந்தாங்க, 50 வருஷம் 70 வருஷம் இருந்தாங்க, 100 வருஷம் இருந்தாங்க, 120 வருஷம் இருந்தாங்களாம் இருந்தாங்க. வள்ளலார் 50 வருஷத்துல ஓட்டாருன்னு. உண்மை புரிஞ்சா நான் அவ்வளோதான். 50 வருஷம்னா 50 நாள் இல்லை, கிளம்ப வேண்டிதான். இந்த வாழ்க்கை மட்டும் வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறத நாம் என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் நன்மையும் தீமையும் நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ ஒழுக்கத்தை கடைபிடின்னு சொல்கிறது யாரு? நாம தான். கடைபிடிக்காமல் தவறு பண்ணுறது யாரு? நாம தான். ஒழுக்கத்தை கடைபிடிக்க நமக்கு சுதந்திரம் இருக்கா இல்லையா? இப்போ ஒழுக்கத்தை கடைபிடிக்காமல் தவறு பண்ணுற சுதந்திரம் ரெண்டையும் நாம தானே பண்ணுறோம். அப்போ இதை விட்டுட்டு இதை கடைபிடிக்கலாம்ல? கடைபிடிக்காதனால தானே அது தெரியல. உண்மை தானே? ஆனால் சுதந்திரம் இருக்கா இல்லையா? இருக்கு. சுதந்திரத்தை நாம் என்ன பண்ணுறோம்? தவறா பயன்படுத்துகிறோம். பயன்படுத்தினதுனால வினை வந்தது. பயன்படுத்தலைன்னா வினை வராது. புரியுதுங்களா? வினை வரலன்னா ஆத்மா சுதந்திரமாக இருக்கும். சுதந்திரமாக இருந்தால் அது ஆனந்தமயமான வாழ்வு. ஆனந்தமயமான வாழ்வுங்கிறது அருள் வாழ்வு. புரியுதுங்களா? இதில் எந்த மாற்றமும் இல்லை. சரியா? அடுத்தது